உன்னுடைய ஆராதனை நேரத்தில் நீ எத்தனை மணிக்கு வந்து உட்காருகிறாய்? ஆண்டவர் வந்து உட்கார்ந்துருவாரு. நீங்க வர்றீங்களோ வரலையோ, ஆண்டவர் வந்து உட்கார்ந்துருவார். அப்ப ஆண்டவர் சொன்னார், நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன் பாருங்கள். 2 பேர் ஆலயத்துக்கு வந்தாங்க. ஒரு சகோதரி எப்பொழுது பார்த்தாலும் சொல்லுவா, ஆண்டவரே, ஆண்டவர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தந்துட்டாரு, ஆண்டவர் நேற்றைக்கு என்னோடு பேசினாங்க, ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டாங்கன்னு சாட்சி சொல்லுவாங்க. இன்னொரு சகோதரிக்கு ஒரே பொறாம, இவ மட்டும் எப்பவும் சாட்சி சொல்றாள், அது கிடைச்சிச்சு, நல்ல புடவை கிடைச்சிச்சு, இன்னைக்கு நிறைய பொக்கிசம் கிடைச்சிச்சு, நல்ல வளையல் கிடைச்சிச்சு, இப்படி எல்லாம் சாட்சி சொல்றாள். ஆனா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கலையே. இந்த அம்மா 3 நாள் உபவாசம் இருக்க தொடங்கினாங்க. ஆண்டவரே, அவளுக்கு கிடைத்ததை விட எனக்கு என்ன செய்யுங்க, நிறைய தாங்க, நிறைய தாங்க, ஏன் தர மாட்டீங்க, நான் அடுத்த மாசம் சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. அப்ப ஆண்டவர் சொன்னாரா, இந்த ஞாயிற்றுக்கிழமை வா, நான் உன்னை ஆசீர்வதிச்சு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவளும் பார்த்தா ஆண்டவர் ஆசீர்வதிச்சு தருவார், ஆசீர்வதிச்சுட்டு அனுப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் என்னைக்கும் போல அவ வந்து விசேஷமானவன் ஒரு எண்ணமே இல்லை. ஆண்டவர் என்கிட்ட பேசியிருக்கிறாரு, நான் விசேஷமானவள், இன்னைக்காவது என்ன செய்யணும், சீக்கிரமா போனோன்னு அந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணமே கிடையாது. இது என்னைக்கும் போல ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொன்னது போல இந்த ஆண்டவர் சொன்னாரு, இன்னைக்கு ஆசீர்வதிப்பேன், சர்ச்சைக்கு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னாரா. இந்த அம்மா என்ன செய்துட்டாங்க, வந்து ஜோமணி எடுத்து என்னைக்கு போல ஜோமணி பார்க்குது, நல்லா குதிச்சு பார்க்குது, நல்லா நிரம்பி பார்க்குது. என்னைக்கும் போல தான், கொஞ்சம் கூட அந்த அம்மாவுக்கு ஒரு மாற்றத்தையும் காணல. அடுத்தது போயிட்டாங்க அந்த அம்மா. போனோன்னு, ஆண்டவரே, நீர் இன்னைக்கு ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, ஆனா எனக்கு என்னைக்கு இருந்ததான பிரசன்னம் தான் இருந்தது, என்னைக்கு இருந்த அந்நிய பாஷை தான் இருந்தது, என்னைக்கு இருந்த வல்லமை தான் இருந்தது, ஒரு மாற்றமே இல்லையே அப்படின்னு அவர் சொன்னாரா. நான் நேரமே வந்து ஆராதனை தொடங்குறதுக்கு முன்னாடியே வந்திருந்தேன், அந்த ஆராதனை பிரசன்ஸ் முடியது வரையிலும் இருந்தேன், நீ உன்னை காணவே இல்லை, ஆசீர்வாதம் கிடைக்கும்னு நான் போயிட்டேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா. அதே போல அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணும். ஆனா அந்த ஆசீர்வாதம் எப்ப கிடைக்கும், ஆராதிக்கும் பொழுது, தேவ பிரசன்னத்தை உணரும் பொழுது அநேகர் விடுதலையாக்கப்படுகிறார்கள். கேன்சர் வியாதி மாறுகிறது, எல்லா துயரங்கள் மாறுகிறது, துக்கம் மாறுகிறது. நீ ஆராதனை பாரு, தேவனை ஆராதித்து பாரு, தேவனை துதித்து பாருங்க, தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து பாருங்க, அப்ப அநேக விடுதலைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே, அல்லேலூயா. அப்ப பாருங்க, நீங்க விசேஷித்து செய்கிறது என்ன, நம்ம ஆயக்காரரை போல அல்ல. பாருங்க, பெரிய பெரிய பரிசுத்தவான்களின் சாட்சிகளை கேட்கிறோம், நாம் என்ன செய்வதில்லை. பாருங்க, அநேக குடும்பங்களில் வித்தியாசங்கள் உண்டாகிறது. தேவனுடைய பிள்ளைய வருஷ கடைசியா இருக்கிறபடினால நான் சொல்லுகிறேன். பாருங்க, சென்னையை பொறுத்த அளவு நல்ல அருமையான குடும்பங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கிறாங்க. எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏப்பாக்கம் பகுதியில் புருஷன் மனைவி எழும்புகிறாங்களோ இல்லையோ, புருஷன் விடிய காலமே எழும்பி பெருக்கி கோலம் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. இந்த சென்னையில் நல்ல புருஷமாரெல்லாம் இருக்கிறாங்க. பாருங்க, இப்படியெல்லாம் இருக்கும். நீங்க சென்னையில் உள்ளவங்க உண்மையிலே நீங்க கொடுத்து வச்சவங்க தான். அல்லேலூயா. எல்லா வேலைகளையும் கொஞ்சம் அன்பு எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க. அப்ப பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளே, இங்க பார்க்கும் பொழுது ஒரு குடும்பம் வந்தது. 2 பேர் வந்தாங்க. 2 பேரும் இன்ஜினியர் படிச்சவங்க தான், நல்ல பட்ட படிப்பு படிச்சவங்க தான். அப்படி அவங்க சொல்லிட்டாங்க, ஐயா எங்களை என்ன செய்திருங்க, பிரிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தாங்க. அப்போ ஏமா உங்களை பிரிச்சு விடணும், ஆண்டவர் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுது அப்படின்னு சொன்ன. கடைசியில் பார்த்தா இந்த அம்மா மூஞ்சும் ஒரு சைடில் என்ன செய்யிடுச்சு, ரொம்ப வீங்கி இருந்தது. இவங்க 2 பேரும் பட்டதாரிகள், படித்தவங்க அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், எதுக்கு பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஒரே பிரச்சனை ஐயா, 2 பேரும் ஒரே போராட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அம்மா சொல்லுது, என்ன அவர் அடிச்சு என் கண்ணை எல்லாம் என்ன செய்யிடுச்சு, ரொம்ப பெருசாக வீங்கி போச்சுது ஐயா, அதனால எங்களை பிரிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிச்சு.
கடைசியில் அந்த பிரதர்கிட்ட கேட்டோம், ஐயா நீங்க ஒன்றும் சொல்றது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்ப அந்த ஐயா சொல்றாரு, முதல்ல அடிச்சது யாருன்னு கேளுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இன்னைக்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே இருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க இந்த உலகத்தில் விசேஷமானவர்கள் என்பதை நீங்க நினைவில் கொண்டு வரணும். நீங்க பெருசு நான் பெருசுன்னு நினைக்க கூடாது. குடும்பத்தில் தோற்று போட்டு போயிட்டு விட்டேன்னு சொல்றவன் எவனோ அவன் தான் குடும்பத்தை ஒழுங்கா நடத்துவான். குடும்பத்தில் நான் தோக்க மாட்டேன், நானா நீயா அப்படி சொல்லி கொண்டிருக்கிறவன் ஒரு நாளும் ஜெயிக்க மாட்டான். எல்லா விதத்திலும் இந்த குடும்பத்தில் மட்டும் தோற்று போய் விட்டேன்னு விட்டு கொடுத்தவன் கெட்டு போனவன் அல்ல, கெட்டு போறவன் விட்டு கொடுக்கவே மாட்டான். தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு நம்ம நினைக்கணும், நான் ஒரு விசேஷமானவன், அதனால எல்லாவற்றிலும் ஆண்டவருக்காக நான் விட்டு கொடுத்துதான் ஆகணும், ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்துதான் ஆகணும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் எல்லா விதத்திலும் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எண்ண வேண்டும்.